மீனவர்கள் 18 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்த சம்பவம் மீனவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கீழகாசாக்குடி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த பால்மணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 18 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த கலைமணி, மோகன்குமார், சுதீன், மாணிக்கவேல் உள்ளிட்ட மீனவர்கள் மீன்பிடித்த போது முல்லைத்தீவு கடல் பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களின் விசைப்படகை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்தனர். மேலும் படகில் இருந்த 18 மீனவர்களையும் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மீனவர்களின் விசைப்படகையையும் பறிமுதல் செய்து காங்கேசன் துறை கடற்கரை முகாமிற்கு மீனவர்களை அழைத்து சென்றனர். மீன் பிடிக்கத்தான் போனாங்க. எங்க போனாங்க? கொள்ளடிக்க போனோமா? நாங்க கொலை செய்ய போனோமா? மீனை பிடிச்சாந்து நாங்க வித்து நாங்க எங்களோட மக்களோட கையில தான் காவந்து பண்ணிக்க முடியும். வாங்கின கடனை கொடுக்க முடியும். என் மக்கள் எல்லாரும் நாங்க எப்படி பிழைக்க முடியும்? சொத்து எல்லாரும் நாங்க எப்படி பிழைக்க முடிப்பா? அந்த இது தானப்பா எங்களுக்கு தேவை. நாங்க கடல்ல தானப்பா பிழைக்க முடியும். எந்த இதுக்குமே கிடையாதுப்பா. எங்களுக்கு வேலை வச்சு எதுவுமே கிடையாதுப்பா. மீன் பிடிக்க போனாங்க. அங்க வந்து எல்லாரும் நேவி அந்த வேலையை போயிடுச்சு போட்டு அதை வச்சு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நாங்கள் எங்கே போய் உழைக்கிறது, சம்பாதிக்கிறது? என் பிள்ளைங்க புருஷனுக்கு உடம்பு முடியாதவங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம்லாம் எப்படி போகிறது? நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது? எப்படி தொழில் பண்ணுற முடியும்? அதனால் ஒன்றும் பிரச்சனை பிடிச்சி வச்சுருக்காங்களே. எங்களை புருஷன் பிள்ளைங்களை போட்டு எல்லாம் விடு மாதிரி தேவைமை ஒன்று கேட்டுக்கொள்கிறோம். கடலாம் பிள்ளைய வேலையோட போட்டு கடந்த போட்டோ எடுத்துட்டு போய்க்கிறாங்கப்பா. என் பிள்ளை வேணும்பா, எனக்கு சொத்து வேணும்பா. வேற கொண்டு தானப்பா நாங்க பிழைக்கணும். வேற கொண்டு கஞ்சி குடிக்கணும்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.